ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட டிஎன்பிஎஸ்சிக்கு பொது தமிழ் புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குது, அதில் உள்ள கண்டென்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புதிய நியூ சிலபஸ் படி டாபிக் வைஸாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த புக்கோட ரிவ்யூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த புக்கோட சைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா A3 சைஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த புக்கோட சைஸ் A3 சைஸில் இருக்குது. உங்களுக்கு கண்டென்ட் எல்லாம் நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் விட்ட சிலபஸ் படி அவங்களே டீட்டெயில்டாக நம்மளுக்கு டேபிளர் காலம் போட்டு இந்த ஹெட்டிங்கில் எத்தனை கேள்வி வருங்கிறத முதற்கொண்டு நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 485. ஓகேங்களா? நம்ம வெப்சைட்லேயே போய் வாங்கிக்கலாம். அவங்களோட இன்ஸ்டியூட் பிரான்ச்சஸ்லேயும் போய் நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம வாங்க உள்ளே எப்படி கண்டென்ட் எல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அது சம்மந்தமாக இருக்கிற ரிலேட்டட் புக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன புக்ஸ் இருக்குது, ஃபிசிக்ஸுக்கு, கெமிஸ்ட்ரிக்கு, பயாலஜிக்கு, ஜியாகிரஃபி, இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர்ஸ், நேஷ்னல் ஐஎன்எம்முக்கு, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமிக்ஸு, அப்புறம் டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ் சொசைட்டி, இந்த மாதிரி எல்லா புக்ஸும். இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு ஆப்டிடியூடுக்கு தனியாக, ரீசனிங்க்கு தனியாக 2 புக் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நியூவாக போட்டால் நம்ம பொது தமிழ் புக்குமே அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? செட் ஆஃப் புக்ஸு கூட வேல்யூபிளாக நம்ம வாங்கிக்கலான்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, நம்ம நியூ சிலபஸ் படி எத்தனை கேள்வி கேட்பாங்க? இலக்கணத்திலிருந்து 25, சொல் அகராதி 15, எழுதும் திறனில் 15, கலை சொற்களில் 10, வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனில் 15, எளிய மொழிபெயர்ப்பு 5, இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டும்ல 15 மார்க்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 100 மார்க்ஸுக்கு. ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா இண்டெக்ஸில் டாபிக் வைஸாக நமக்கு இலக்கணம்னா என்னென்ன இருக்குது, சொல்லகராதியில் என்னென்ன இருக்குது, எழுதும் திறனில் என்னென்ன இருக்குதுன்னு இண்டெக்ஸ்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வச்சு படிச்சுக்கலாம். இப்போ கலை சொற்கள்னால் எடுத்துகிட்டால் எல்லாமே சயின்டிஃபிக்காகவும் இருக்குது, எஜுகேஷன், அதே மாதிரி மெடிக்கல் சம்மந்தமாக, அடுத்தது நம்ம ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? அது மாதிரி நம்ம படிச்சுக்கலாம். அடுத்தது வாசித்தல், அந்த மாதிரி வாசித்தல் புரிந்து கொள்கிற திறன்லேயும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணதே எழுத்து, நம்ம இலக்கணத்தில் எழுத்து, சொல், இந்த மாதிரி 2 இலக்கணம் கொடுத்துருக்காங்க. அது டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. புணர்ச்சி விதி, பிரித்து எழுது, சேர்த்து எழுதுக அப்படிங்கிறத நம்ம 6th-லிருந்து 10th வரைக்கும் இருக்கிற பிரித்து எழுது, சேர்த்து எழுதுக சொல்லியிருக்காங்க. அதில் என்ன புணர்ச்சி விதி அப்ளை ஆகிருக்குது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா கிளியராக? மாதிரி ஒவ்வொன்றா பாக்ஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாகவும் கிளியராகவும் கொடுத்துருக்காங்க. நம்மளே பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. இந்த புக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா புதிய பாடத்திட்டத்தின்படி நம்மளுக்கு 6th-லிருந்து 7th, 8th, அடுத்தது 9th, 10th, இந்த மாதிரி எல்லாவோட பிரித்து எழுதுக கொடுத்துருக்காங்க. அதில் சந்திப்பிழை, வல்லினம் மிகும் இடம், மிகா இடம், இந்த மாதிரி நம்மளுக்கு தெளிவாக டீட்டெயில் எக்ஸ்பிளைனோட கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் நம்மளுக்கு ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. நம்ம இதை படிச்சுட்டு நம்ம அதை ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்தைய ஆண்டு வினாக்கள்னு தனியாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்தது லகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, நகர வேறுபாடு, இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது கலை சொற்கள், சொல் பொருள், இன எழுத்து, வினா எழுத்து, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
திருக்குறள், ஆனால் நம்மளுக்கு என்னென்னா ஒரு ட்ராபேக், இந்த புக்கை வந்து நம்ம பேக்கில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, அது மட்டும்தான். மற்றபடி புக் வைஸ் வந்து நம்மளுக்கு கண்டென்ட் வைஸ் எல்லாமே ஒர்த்தாக இருக்குது. இதெல்லாம் வந்து கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தோட கலைச்சொற்களும் கொடுத்துருக்காங்க இன்க்ளூடிங். ஓகேவா? இது வந்து நம்மளோட கட்டுரை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நியூஸ் பேப்பர் கண்டென்ட்டுன்னு சொல்லிட்டு தனியாகவே டாபிக் போட்டு இதை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன்னு போட்டு நம்மளுக்கு நியூஸ் பேப்பர் டாபிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதில் கட்டுரை என்னென்ன இம்பார்ட்டன்ஸாக இருக்கிறது எல்லாமே கோத்ரூ பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி டீம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.